மிகச்சிறந்த சூபி ஞானிகளில் ஒருவரான ஹாசன் என்பவரிடம் இறக்கும் சமயத்தில் உங்களது குரு யார் என்று யாரோ ஒருவர் கேட்டார். அதற்கு அவர், மிக தாமதமாக இந்த கேள்வியை கேட்டுவிட்டீர்கள், நேரம் இல்லை, நான் இறந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாரு. அதற்கு கேள்வி கேட்டவர், நீங்கள் பெயரை மட்டும் சொன்னால் போதுமானது, நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறீர்கள், இன்னும் சுவாசித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறீர்கள், நீங்கள் பெயரை மட்டும் சொன்னால் போதுமானது என்று கேட்டார். அதற்கு ஹாசன், எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களது பெயரை சொல்வதற்கு எனக்கு பல மாதங்கள் பிடிக்கும், அவர்களை பற்றி பேச வருடங்கள் ஆகும், இருப்பினும் 3 பெயர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒன்று ஒரு திருடர். ஒரு முறை பாலைவனத்தில் தொலைந்து போய் வழி கண்டுபிடித்து கிராமத்தை போய் சேரும்போது நடு இரவாகிவிட்டது. பாதி இரவு சென்று விட்டது. கடைகள் அனைத்தும் மூடி கிடந்தன, கதவுகள் அனைத்தும் அடைபட்டு கிடந்தன, ரோட்டில் மனித நடமாட்டமே இல்லை. நான் விசாரிப்பதற்காக யாராவது இருக்கிறார்களா என்று தேடுறேன். இறுதியில் சுவற்றில் உள்ளே நுழைவதற்காக கன்னம் வைத்து கொண்டிருந்த ஒரு திருடனை பார்த்தேன். நான் அவனிடம், நான் தங்க இங்கே ஏதாவது இடம் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அவன், நான் ஒரு திருடன், நீங்களோ ஒரு சூபி ஞானி போல தோன்றுகிறீர்கள், இப்போது தங்க இடம் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம், ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடைய வீட்டிற்கு வரலாம், திருடனுடன் தங்க உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் என்னுடன் வாருங்கள் என்று அழைக்கிறான். நான் கொஞ்சம் ஒரு வினாடி தயங்குறேன். ஒரு திருடன் சூபியை பார்த்து பயப்படாத போது ஏன் சூபி திருடனை கண்டு அஞ்ச வேண்டும்? உண்மையில் அவன்தான் என்னை கண்டு அஞ்ச வேண்டும். அதனால் நான் அவனிடம், சரி, நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று கூறினேன். நான் அவனுடன் சென்று அவன் வீட்டில் தங்கினேன். அந்த மனிதன் மிகவும் அன்பானவன், மிகவும் அருமையான மனிதன். நான் அவனுடைய வீட்டில் 1 மாதம் தங்கினேன். ஒவ்வொரு இரவும் அவன் திருடுவதற்கு கிளம்பும் போதும், சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், தியானம் செய்யுங்கள், ஓய்விடுங்கள், நான் என் வேலையை பார்க்க போகிறேன் என்பான். அவன் திரும்பி வரும்போது ஏதாவது கிடைத்ததா என்று நான் கேட்பேன். இன்று எதுவும் கிடைக்கவில்லை, ஆனால் நாளை திரும்பவும் முயற்சிப்பேன் என்று சொல்வான். ஒரு நாள் கூட அவன் நம்பிக்கை இழந்து நான் பார்க்கவே இல்லை. 1 மாதம் முழுவதும் அவன் வெறுங்கையுடன் தான் திரும்பி வந்தான். ஆனாலும் அவன் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தான். அவன் எப்போதும் சொல்லுவான், நான் நாளை முயற்சி செய்வேன், கடவுள் விருப்பப்பட்டால் நாளை ஏதாவது கிடைக்கும், நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த ஏழைக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கடவுளிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். மேலும் தொடர்ந்து ஹாசன் சொல்லுகையில், நான் பல வருடங்கள் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கையில் எதுவுமே நிகழல. நான் மிகவும் மனமுடைந்து நம்பிக்கை இழந்து இது எல்லாவற்றையும் நிறுத்திவிடலாமா என்று பல சமயங்களில் நினைத்ததுண்டு. கடவுள் என்று ஒருவரும் இல்லை, எல்லா பிரார்த்தனைகளும் மடத்தனம், எல்லா தியானங்களும் பொய் என்று நினைப்பேன். அப்போது திடீரென அந்த திருடனின் நினைவு வரும். அவர் ஒவ்வொரு நாள் இரவும் கடவுள் விருப்பப்பட்டால் நாளை ஏதாவது கிடைக்கும் என்று கூறியதை நினைத்துக் கொள்வேன். அதனால் மேலும் ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்துக் கொள்வேன். திருடன் கூட அந்த அளவு நம்பிக்கையுடனும் அந்த அளவு நம்பிக்கையுணர்வுடனும் இருக்கும் பொழுது நான் ஏன் இன்னும் ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்க கூடாது என்று தோன்றும். பலமுறை இப்படி நிகழ்ந்திருக்கிறது. அந்த திருடனும் அவனை பற்றிய நினைவும் நான் இன்னும் ஒரு நாள் என்று முயல உதவி செய்திருக்கிறது. ஒரு நாள் அது நிகழ்ந்து விட்டது, அது நிகழ்ந்தே விட்டது. நான் அந்த திருடனின் வீட்டை விட்டும் அவனை விட்டும் பல 1000 மைல் தூரம் அப்பால் இருந்தேன். ஆயினும் நான் அந்த திசையில் வணங்கினேன். அவர்தான் எனது முதல் குரு. எனது 2வது குரு ஒரு நாய். நான் மிகவும் தாகமாக இருந்தேன். தண்ணீர் குடிப்பதற்காக நதியை நோக்கி போய் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நாயும் தண்ணீர் குடிப்பதற்காக நதியை நோக்கி வந்தது. அதற்கும் மிகவும் தாகமாக இருந்தது. அது நதிக்குள் பார்த்தது. அங்கே வேறொரு நாய் இருப்பதை பார்த்தது. அதனுடைய பிம்பம் தான். அதை பார்த்து பயந்தது. அது குரைத்தது. உடனே அந்த நாயும் குரைத்தது. அது மிகவும் பயந்து போய் தயங்கி கொண்டே திரும்பி போனது. ஆனால் தாகம் மிகவும் அதிகமாக இருந்ததால் திரும்பி வந்தது. தண்ணீரில் பார்த்தது. அந்த நாய் அங்கேயே இருப்பதை பார்த்தது. ஆனாலும் தாகத்தினால் தண்ணீரில் எட்டி குதித்தது. அந்த பிம்பம் கலைந்து போய்விட்டது. தண்ணீரை குடித்து, அது ஒரு கோடை காலமாக இருந்ததால் தண்ணீரில் நீச்சல் அடித்து ஆனந்தப்பட்டுச்சு. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அதன் மூலம் கடவுளிடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்ததை புரிந்து கொண்டேன். ஒருவர் எல்லா பயங்களோடும் எட்டி குதித்து விட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன். நான் அறியாததற்குள் குதித்து விடும் ஒரு சமயம் வந்தபோது ஒரு பயம் வந்தது. அந்த எல்லை வரை போய்விட்டு தயக்கப்பட்டு கொண்டு மீண்டும் திரும்பி வந்து விடுவேன். அப்போது அந்த நாயின் நினைவுதான் எனக்கு வந்தது. நாய் எட்டி குதிக்கும் போது நான் ஏன் எட்டி குதிக்க கூடாது என்று தோன்றியது. ஒரு நாள் நான் அறியாததற்குள் எட்டி குதித்து விட்டேன். நான் கரைந்து அறியாதது மட்டுமே இருந்தது. அந்த நாய் தான் எனது 2வது குரு அப்படின்னு ஹாசன் சொல்றாரு.
எனது மூன்றாவது குரு ஒரு சிறு குழந்தை. நான் ஒரு நகரத்தினுள் சென்றபோது அந்த குழந்தை ஒரு மெழுகுவர்த்தியை ஏந்தி கொண்டு சென்றது. அதன் திரி ஏற்றப்பட்டிருந்தது. மசூதியில் வைப்பதற்காக ஏற்றப்பட்ட அந்த மெழுகுவர்த்தியை கைகளில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தது அந்த குழந்தை. ஒரு கிண்டலுக்காக நான் அந்த குழந்தையை, நீயா இந்த மெழுகுவர்த்தியை ஏற்றினாய் என்று கேட்டேன். அவன் ஆமாம் என்று கூறினான். நான் தொடர்ந்து, அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று உன்னால் உறுதியிட்டு கூற முடியுமா? மெழுகுவர்த்தி எரியாமல் இருந்தது, நீ ஏற்றினாய், ஒளி வந்தது. நீ ஏற்றிய போது பார்த்தாய் அல்லவா, அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று உன்னால் கூற முடியுமா என்று கேட்டேன். அந்த பையன் சிரித்துவிட்டு மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்துவிட்டு, இப்போது நீங்கள் இந்த ஒளி எங்கு போனது என்று பார்த்தீர்கள் அல்லவா, அது எங்கு போனது என்று எனக்கு கூறுங்கள் என்று கேட்டான். என்னுடைய ஆணவம் சுக்கு நூறானது. எனது அறிவு அனைத்தும் பொடி பொடியானது. அந்த வினாடியில் நான் எனது முட்டாள்தனத்தை உணர்ந்தேன். அப்போதிலிருந்து நான் அறிந்தவன் என்பதை விட்டுவிட்டேன் என்றார் ஹாசன். அன்பானவர்களே, இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த விஷய ஞானம் அப்படின்ற அந்த ஒரு முட்டுக்கட்டைய தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார போட்டுக்கிட்டு அதை தாண்டி வெளியில வர்றதுக்கு அவங்க முன் வர்றதும் இல்லை, முயற்சி பண்றதும் இல்லை. அதை தாண்டி தன்னை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஏதாவது ஒரு வகையில அறிவு கிடைக்குது, இல்ல வாழ்க்கைக்கான பாடங்கள் கிடைக்குது அப்படின்னா கூட அதை அக்செப்ட் பண்றதுக்கு முன் வர்றதே கிடையாது. ஆனா இந்த கதையில சொல்லப்பட்ட அந்த ஷூபின் ஞானி எவ்வளவு பெரிய ஞானத்தன்மை அடைஞ்சிருப்பாருங்க. இருந்தாலும் ஒரு திருடன், ஒரு நாய், ஒரு குழந்தை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட பல மடங்கு ஞானத்துல குறைவானதா தான் இருக்கும். ஆனாலும் அவரு அந்த ஞானத்தையும் மதிச்சு அதையும் தன்னுடைய வாழ்க்கை பாடமா ஏத்திருக்கிறாரு பாருங்க. அதுதாங்க ஞானத்தன்மை. இப்ப அறிவு அப்படிங்கிறது எங்கிருந்து வருது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அது எப்படிப்பட்டதாக இருக்கு, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறது தாங்க இங்க முக்கியமான விஷயம். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி.